பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பனிமயத்தாயின் பாசமிகு பக்தர்களே, அன்னையின் சீர்மிகு திருவிழாவின் திருப்பயண திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் கால்டுவல் காலனி அற்புத குழந்தையேசு திருத்தல பங்கு மக்களின் சார்பாக அன்னையின் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்து கூறி இத்திருப்பலிக்கு உங்களை உள்ளன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நற்செய்தி சொல்லும் பாடமாகிய பாகுபாடு பார்க்காது மனிதனை மனிதனாக பண்போடு ஏற்பதே உயர்ந்த மனம், சிறந்த குணம். அத்தகைய பண்பாளர்களாக பனிமயத்தாயின் பிள்ளைகளாக வாழ அன்னையின் திருமகனாகிய இயேசுவின் மீது நம்பிக்கை குறையாமல் நாளும் வாழ்ந்து அவரது அருளை, ஆற்றலை, ஆசீரை அடைவோம். பனிமயத்தாயின் பாதம் பணிந்து அவள் தம் பரிந்துரையால் எம் பங்கு மக்கள், பங்கின் அமைப்புகள், குடும்பங்கள் அனைத்தும் நிறை ஆசீர் பெற, தொழில் வளம் பெருக மற்றும் இப்பலியில் பங்கேற்கும் எல்லா மக்களின் இதய ஆவல்கள், தேவைகள் நிறைவேற இறையாசீர் நிரம்பிட ஜெபித்து இப்பலியில் பங்கேற்போம். புனிதமான அண்ணனுடைய திரியாத்திரை திருப்பலியில் நாம் ஒவ்வொருவரும் தகுதி நிறைந்த உள்ளத்தில் பங்கெடுக்க தடையாருக்கு நம்ம தவறுகள், பாவங்கள், பலவீனங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரரை உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரா
இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவி. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவி. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க பனிமை அன்னையின் ஆதரவு பெற்ற மகிழ்ச்சியோடு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அந்த அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலால் நாங்கள் தீமைகள் அனைத்து நின்று விடுதலை பெற்று நிறைவான நன்மைகளை அடைந்து நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. உம்மோடு தூயாவின் ஒற்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்றைய இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் அவருடைய செயல்களை நினைவுபடுத்தும் விதமாகவும் பல திருவிழாக்களை கொண்டாடியிருக்கிறார்கள். இந்த விழாக்கள் படையல்கள் அனைத்தும் அவர்கள் கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்டதின் அடையாளமாக திகழ்கின்றன. நாம் கொண்டாடும் விழாக்கள் சிறப்பாக அன்னையின் விழா நமது காணிக்கைகளும் நேர்ச்சைகளும் அவ்வாறு அமைகின்றனவா என சிந்தித்து முதல் வாசகத்துக்கு செவிமடுப்போம். சபையாய் கூடி ஓய்வு நாளை புனிதமாய் கடைப்பிடியுங்கள். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, திருவசனங்கள் 1, 4 முதல் 11, 15, 16, 27, 34 முதல் 38. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீங்கள் சபையாய் கூடி குறிப்பிட்ட நாட்களில் புனிதமாய் கடைப்பிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாட்களாவன. முதல் மாதம் 14ஆம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கா. அந்த மாதம் 15ஆம் நாள் ஆண்டவருக்கான புளிப்பற்ற அப்ப பண்டிகை. 7 நாள் புளிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள். பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. 7 நாளும் ஆண்டவருக்கு எரி பலி செலுத்த வேண்டும். 7ஆம் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரவேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது: நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குறியுடன் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆராத்தி பலியாக்குவார். ஆராத்தி பலியாக கதிர்கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளின் மறுநாளிலிருந்து 7 வாரங்களை கணக்கிடவும். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளான 50ஆம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவ கழுவாய் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் மாதம் 15ஆம் நாளன்று ஆண்டவரின் கூடார பெருவிழா தொடங்குகின்றது. அது 7 நாட்கள் தொடரும். முதல் நாள் திருப்பிறவி கூடும் நாள்.
அன்று எத்தகைய வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாட்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். 8ஆம் நாளன்று திருப்பேரவை கூடும். அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். அது நிறைவு நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்யலாகாது. ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள், நேர்ச்சைகள், தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாட்களுக்கு ஏற்ப எரிபலி, உணவுப் படையல், இரத்தப்பலி, நீர்ம படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையாய் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைப்பிடியுங்கள். இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அடைக்கலமும் ஆற்றலுமாயிருந்திடுவேன். உனக்கு முன்னே நான் சென்றேன். தடைகளெல்லாம் தகர்த்திடுவேன். பாவங்களை போக்கிடுவேன். நோய்களை குணமாக்குவேன். உனது துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன். பழையவை மறைந்திடும். புது வாழ்வு உன்னை சேரும். என் நன்மையால் உன்னை காப்பேன். கலங்காதே திகையாதே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். போகும்போதும் வரும்போதும் உன்னை நான் காத்திடுவேன். நீடிய ஆயுளை உனக்கு தந்து நலன்களினால் நிறைவழிப்பேன். உனக்காக அனைத்தையுமே செய்து நான் முடித்திடுவேன். கருத்தின் கருவிலோ கருத்தாய் உன்னை காப்பேன். அன்போடு அரவணைத்து காலில் நான் வருவேன். காலமெல்லாம் என்
அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் இறைவனையே வாழ்க, தாய் என்று ஓடி வந்த சீராய் எம்மை காத்திடுவான், நாமம் வாழ்கவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாக்குமாறாய் இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 13 இறைவார்த்தைகள் 54 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது, எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார், இவர் தச்சருடைய மகன் அல்லவா, இவருடைய தாய் மரியா என்பவர் தானே, யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா, இவர் சகோதரர்கள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா, பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பணிமைய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் 5 விழாக்களை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவதாக பாஸ்கா திருவிழா. இந்த பாஸ்கா திருவிழா என்பது கடத்தல் திருவிழாவாக இருக்கின்றது. இஸ்ராயேல் மக்களின் வீடுகளையும் மக்களையும் கடந்து இறைவன் சென்று தனது தூதர்கள் மூலமாக எகிப்தியர்களை அழித்தொழித்ததை இந்த விழா எடுத்துரைக்கின்றது. இரண்டாவதாக புளிப்பற்ற அப்ப திருவிழா, அதாவது இறைவனது திருச்செயலுக்காக காத்திருப்பதை இந்த புளியாத அப்ப திருவிழா எடுத்துரைக்கின்றது. மூன்றாவது விழா அறுவடை திருவிழா. நல்ல விளைச்சலுக்கும் அறுவடைக்கும் இறைவன்தான் காரணம் என்று கருதி இறைவனுக்கு முதல் தானியங்களையும் பழங்களையும் காணிக்கையாக்குவது அறுவடை திருவிழாவாக இருக்கின்றது. நான்காவது பரிகார திருவிழா. தாங்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக இறைவனது மன்னிப்பையும் இரக்கத்தையும் எதிர்பார்த்து சிறப்பிப்பது பரிகார திருவிழாவாக இருக்கின்றது. ஐந்தாவதாக கூடார திருவிழா. இந்த விழாவானது 7 நாட்கள் கொண்டாடப்படுகின்றது. பாலை நிலத்தில் தங்களை பராமரித்ததை இறைவன் பராமரித்ததை நினைவு கூறும் விழாவாக இந்த விழா அமைந்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இவ்வாறாக எல்லா சமயத்தோடும்
விழாக்கள் ஒன்றிணைந்து காணப்படுகின்றன. இந்த விழாக்கள் எதற்காக? நமது வாழ்வானது இறை பராமரிப்பினால் நடந்தேறுகின்றது என்பதை சுட்டிக்காட்டவும், இறைவனோடும் நம்மோடு வாழ்கின்ற சக மனிதர்களோடும் ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்துவதற்காக இந்த அன்னையின் விழாவை இந்த தூத்துக்குடி மாநகரில் நாம் கொண்டாடுகின்றோம். இந்த விழாவானது நமக்கு சமய நல்லிணக்கத்தின் பெருவிழாவாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாவற்றையும் கடந்து அனைத்து மக்களும் கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக இந்த விழா நமக்கு அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் நாம் பார்க்கின்ற பொழுது நமது விசுவாசத்தின் அடையாளமாக, விசுவாசத்தின் வெளிப்பாடாக இந்த விழாவானது அமைந்திருக்கின்றது. இந்த அன்னையின் பரிந்துரையின் மூலமாக நமக்கு இறை ஆசீர் சிறப்பான முறையில் கிடைக்கும் என்ற ஆழமான நம்பிக்கையின் வெளிப்பாடாக இந்த விழாவானது அமைந்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இத்தகைய சிறப்புமிக்க இந்த விழாவை கொண்டாடுகின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த விழாவுக்காக நம்மையே நாம் தயாரித்து இருக்கின்றோமா என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் வாடிக்கையாக ஒவ்வொரு ஆண்டும் வருகின்ற 10 நாட்களும் 11 நாட்களும் சிறப்பிக்கின்ற ஒரு விழாவாக இது அமையக்கூடும். ஆகவே நாம் சிந்தித்து பார்ப்போம், எந்தெந்த விதத்தில் நாம் நம்மையே தயாரிக்கின்றோம். வெளியூரில், வெளிநாடுகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற தனது கணவன்மார்களை மனைவிகள் அழைக்கின்ற ஒரு தயாரிப்பு விழாவாக இது இருக்கின்றது. வெளியூரில் பணிபுரிகின்ற, வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற மகள்களை அழைக்கின்ற ஒரு விழாவாக இந்த விழா இருக்கின்றது. புத்தாடைகள் வாங்கி அணிகின்ற ஒரு விழாவாக, வங்கியில் அடகு வைத்திருக்கின்ற நகைகளை திருப்பி எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று நாம் அணிகின்ற ஒரு விழாவாக இந்த விழா அமைந்திருக்கின்றது. இவை அனைத்தும் வாடிக்கையான ஒன்று. மாறாக இந்த அன்னை இறைவன் மீது கொண்டுள்ள ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் கடவுள் இந்த அன்னையை அழகு செய்கின்றார், பெருமைப்படுத்துகின்றார். திருச்சபையும் அதை தொடர்ந்து செய்கின்றது. ஆகவே இந்த அன்னையை விழாவை கொண்டாடுகின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த அன்னை இறைவன் மீது வெளிப்படுத்திய அந்த விசுவாசத்தை நாமும் நமது வாழ்க்கையில் வாழ்கின்ற போதுதான் இந்த விழாவானது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் விழாவாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, நமது விசுவாசத்தை நாம் 3 விதங்களில் நாம் வெளிப்படுத்துகின்றோம். வார்த்தையின் வடிவில், வழிபாட்டு அளவில், வாழ்வில். ஆனால் அன்னை இந்த 3 விதங்களிலும் தனது விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றாள். இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றாள். வழிபாட்டில் எருசலேம் தேவாலயத்தில் அவள் பங்கெடுக்கின்றாள். தனது வாழ்வில் அந்த விசுவாசத்தை அவள் வாழ்ந்தவளாக இருக்கின்றாள். நாம் அனைவருமே முதல் 2இல் நமது விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றோம். வார்த்தையின் வடிவிலும் வழிபாட்டில் பங்கெடுப்பதன் மூலமாக நாம் வெளிப்படுத்துகின்றோம். நமது வாழ்வில் அந்த விசுவாசத்தை நாம் வாழாமல் தவறவிடுகின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்னை நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், பல்வேறு விதமான புதுமைகளை செய்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது சொந்த ஊரில் எந்த விதமான புதுமைகளையும் செய்யவில்லை. காரணம் விசுவாச குறைவின் காரணமாக. ஆகவே அன்புக்குரியவர்களை, நாமும் நமது விசுவாசத்தை நமது அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக கடவுளது ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாம் இருக்க முடியும். ஆகவே இறைவனின் அருளை பெற இந்த அன்னையின் பரிந்துரை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அருளை பெறுவதற்கு நமது வாழ்வில் எந்த செயல் அல்லது நமது வாழ்வில் எந்த நபர் தடைக்கல்லாக இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து நாம் அவைகளை களைய முற்படுகின்ற பொழுது நமது விசுவாச வாழ்வானது ஆழமான ஒரு வாழ்வாக இருக்கும். அத்தகைய ஆழமான வாழ்வை நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நமது அன்னை நமக்காக பரிந்து பேசி அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுப்பாள். அத்தகைய வாழ்வு வாழ தேவையான அருளுக்காக இப்படியில் நாம் மன்றாடுவோம். ஆமென்.
எல்லோரும் எழுந்து நின்ற இறைமக்கள் மன்றாட்டில் கலந்து கொள்வோம். அன்பு தெய்வமே, இதோ எங்கள் அனைவருக்கும் உமது அன்னையை எங்கள் அன்னையாக அளித்து எங்கள் அனைவரையும் நீர் ஆஸ்வதிக்கின்ற பேட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ அன்னையினுடைய விழாவின் இந்த திருப்பயண திருப்பலியில் பங்கெடுக்கின்ற நாங்கள் அனைவரும் விழாக்களின் உண்மையான நோக்கத்தை நாங்கள் கடைபிடித்து ஒழுகவும், எங்கள் வாழ்வில் பாகுபாடு வேறுபாடு களைந்து மனிதர்களை மனிதர்களாக மதிக்கின்ற மாண்புள்ள மக்களாக வாழவும் எங்களுக்கு தேவையான வரங்களை கேட்டு நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். இதோ நான் உன்னோடு இருப்பேன் என்று மோசேயோடு பேசிய எம் இறைவா, உம் அன்பு மந்தையை வழி நடத்த உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாகிய எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உம் அன்பு பணியை சிறப்பாய் செய்ய தேவையான ஞானத்தை வழங்கவும், அவர்களோடு கூட இருந்து அவர்களை காத்தருளவும் வேண்டுமென்று ஞானத்தின் ஊற்றாம் பரிசுத்த பணிமை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எனது பிரசன்னம் முன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூறிய எம் தந்தாய், எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயல்களிலும் உம் பிரசன்னம் அவர்களோடு தங்கவும், நாட்டு மக்கள் அனைவரும் நீர் தரும் ஆறுதலை முழுமையாய் துய்க்கவும் வரம் தர வேண்டுமென்று தூய பணிமை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீ மேற்கொள்ளும் எல்லா காரியங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்ற ஆசீர்வாதத்தின் தெய்வமே, எம் குழந்தைகள் மேற்கொள்ளும் கல்விசார் பணிகளையும் நாங்கள் செய்கின்ற தொழில் முயற்சிகளையும் எங்கள் வாழ்வின் தேவைக்காய், வளர்ச்சிக்காய், பாதுகாப்பிற்காய் உழைக்கும் ஒவ்வொரு தொழிலாளர்களையும் ஆசீர்வதித்து மகிழ்வான வாழ்வு வழங்க வேண்டுமென்று எங்கள் சந்தோஷத்தின் காரணமாம் எம் பணிமை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக எனவும் திருமகன் வழியாக எம்மோடு பேசிய இறைவா, இன்று திரியாத்திரையாக வந்துள்ள கால்டுவல் காலனி குழந்தையேசு ஆலய பங்கு தந்தை, பங்கு மக்கள், பள்ளி குழந்தைகள், அருட்சகோதரிகள், ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இதோ நாங்கள் உம் அடிச்சுவடுகளை பின்பற்றி சாட்சிய வாழ்வு வாழவும் எம் எடுத்துக்காட்டான முன் மாதிரிகையால் அனைவருக்கும் உப்பாகவும் ஒளியாகவும் திகழ வேண்டுமென்று விடிகாலை விண்மீனாம் எம் பணிமய தாய் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பொது தேவைகள். நீ விரும்பியபடி உனக்கு நிகழட்டும், நோய் நீங்கி நலமாயிரு என்று மொழிந்த எம் தந்தாய், உடல் மற்றும் மனநோயால் வருந்தும் உள்ளங்களை ஆற்றி உம் அன்பு மொழியால் அருள் வழங்கி நலமும் மகிழ்ச்சியும் அளித்து அவர்கள் வாழ்வு வரம்பெறச் செய்ய வேண்டும் என்று வியாதியஸ்தர்களின் ஆரோக்கியமாம் என் அன்பு அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியில் நம்பிக்கையோடு வேண்டுவோம் நம் தேவைகளுக்காக. எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் கேட்பதற்கு முன்னமே எங்கள் தேவை என்னவென்று தெரிந்து வைத்திருப்பவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதி வழங்கியவரே, இதோ உமது வாக்குறுதியை நம்பி எங்கள் அன்னையினுடைய பரிந்துரையை முன்வைத்து எங்களுக்கு தேவையானவைகளை இதோ நாங்கள் கேட்டு ஜெபித்திருக்கின்றோம். எங்களுக்கு நலமானவைகளை தந்து எங்களை வழிநடத்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக நம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.
பரமனே உன் பாதம் தண்ணி பாவம் போக்க வந்தே என்னை ஏற்றிடுவார் என்னை மாற்றிடுவார் என்னை ஏற்றிடுவார் என்னை மாற்றிடுவார் உலகின் மீது ஆசை வைத்தேன் உண்மை வழி மறந்தேன் ஊதாரி போல நான் அலைந்தேன் உன்னை இழந்து விட்டேன் வருந்தினேன் திருந்தினேன் உன்னை நான் தேடினேன் நிம்மதி எங்கள் வாழ்வில் மலர்ந்தது நிம்மதி எங்கள் வாழ்வில் மலர்ந்தது காணிக்கை பொருளா என்னை தர வந்தேன் பரமனே உன் பாதம் தண்ணி பாவம் போக்க வந்தேன் என்னை ஏற்றிடுவார் என்னை மாற்றிடுவார் என்னை ஏற்றிடுவார் என்னை மாற்றிடுவார் சொல்ல கொடுக்கிற தெரியாத்திரை திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையா இறைவனுக்கு இடதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பெருத்திருச்சின் அனைத்து நலனுக்காகவும் என்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேரன்புமிக்க இறைவா, தூய பனிமே அன்னையின் திருவிழாவின் நாளில் நாங்கள் உமக்கு அளிக்கும் இக்காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் தூய கன்னிமரியாளை சிறப்பாக நினைவு கூறுகின்ற நாளில் உமது திருப்பெயரை மென்மேலும் போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அடியாரான புனித கன்னிமரியாள் கபிரியேல் தூதரின் வாழ்த்துரை ஏற்று உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் அமைதியின் அரசருமான இயேசு கிறிஸ்துவை தம் உதரத்தில் சுமந்தார். எங்களை மீட்க தம் மகன் இரத்தம் சிந்தி உம்மோடு எல்லாரையும் ஒப்புரவாக்கிய போது மரியாள் மனம் கலங்காமல் சிலுவை அடியில் நின்றதால் எங்கள் வீரத்தாயாக திகழ்கின்றார். அவர் அப்போஸ்தலரோடு ஜெபத்தில் ஒன்றித்து ஒற்றுமையும் அமைதியும் தரும் ஆவியை, அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் ஊற்றாகிய ஆவியை, பாகுபாடற்ற வேறுபாடற்ற ஒருமைப்பாட்டை அளிக்கும் ஆவியை நீர் வாக்களித்த கொடையை எதிர்பார்த்திருந்தார். இவ்வாறு அவர் கிறிஸ்துவின் தனிமுதல் சீடராகவும் அமைதியின் அரசியாகவும் என்றுமே திகழ்கின்றார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்கள் சேர்ந்து என்றென்று உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர் வானமும் வையமும் யாவும்
மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா, ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா. வானக தந்தையே, நிமையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் முற்று ஆகுமுடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியல வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே, வருமளவு உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றார், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றார். ஆகவே இறைவா, முத மக்களாகி நாங்கள் முத மகனின் இறப்பையும் உயிர் நினைவு கூர்ந்து வாழ்ந்திருந்த அப்பத்தை மீட்பளிக்கிற கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் இன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஈவோன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், இன்று இந்த திருயாத்திரை திருப்பலியை சிறப்பிக்கின்ற கால்வெல் காலனி பங்கு இறை சமூகம், அந்த சமூகத்தின் உறுப்பினர்களாக பணியாற்றுகின்ற துறவர சபையினர், படிக்கின்ற மாணவ மாணவியர், கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் மற்றும் அங்கு இருக்கின்ற அனைவருக்கும், இங்கே குழுமியிருக்கின்ற ஏனைய உடைய பிள்ளைகளுக்கும் நீர் ஆசீர் வழங்கியருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவர் புனித சூசையப்பர், புனித போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென். ஆமென். அன்னையின் மகன் நமக்கு கற்பித்தவாறு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து நம்பிக்கையுடன் பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவர்கள் அனைவரையும் எல்லா வகையான தீமைகள், அன்றாட வாழ்வின் பல்வேறு தொல்லைகள், துன்பங்கள், நோய்கள், கவலைகள், ஏக்கம், பயம், சஞ்சலம், சலிப்பு, விபத்து, ஆபத்து போன்ற எண்ணற்ற தீமைகளிலிருந்து விடுவித்த எங்கள் வாழ்நாளில் இது சமாதானத்தையும் பாதுகாப்பையும் நம்பிக்கையும் திடத்தையும் குணமளிக்கும் ஆற்றல் நிரம்ப பொழிந்தருளும். நீர் தருகின்ற அருள் ஆற்றலால் நாங்கள் அனைவரும் எப்பொழுதும் முயன்று பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பெரின்ப வாழ்வையும் எமிட்புரா இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சி என்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்களின் பாவங்கள் பலவீனங்களை பாராமல் மதுரச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. சமாதான அரசியம் பனிமை தாய் வழியாக இறைவன் தருகின்ற சமாதானத்தை ஒருவர் அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருடும், அது ஆன்மா குணமடைய.
அருள்மழை பொழிபவரே அன்பனே நண்பனே உயிராக உணவாக உள்ளத்தின் மகிழ்வாக என் மன ஆலயத்தில் எழுந்து வாருமே, எழுந்து வாருமே. அருள்மழை பொழிபவரே நண்பனே நண்பனே உயிராக உணவாக உள்ளத்தின் மகிழ்வாக என் ஆலயத்தில் எழுந்து வாருமே, எழுந்து வாருமே. ராஜாதி ராஜனே எல்லாம் எனக்கு இருப்பவரே உமது வரவினை எண்ணியே என் மனம் ஏங்கி தவிக்கின்றது. தனிமையில் அமர்ந்து தவமிருந்து தலைமணி உமக்காய் காத்திருந்தேன். கோவிலாய் மலர்கள் கொண்டு வந்து உன் திருப்பாதத்தை பூஜை படைத்து காப்பவரே உம்மை போற்றி புகழ்ந்திடுவே என் உயிராயிருப்பவரே. அருள்மழை பொழிபவரே அன்பனே நண்பனே உயிராக உணவாக உள்ளத்தின் மகிழ்வாக என் மன ஆலயத்தில் எழுந்து வாருமே, எழுந்து வாருமே. இருளில் தடுமாறும் வேளையில் ஒளியாகி உதயம் நான் காணவா. விடிகாலை பொழுதே வாருமே, விடியலை நான் காண ஒளியாகவா. கண்களை மூடி ஜெபிக்கிறேன், கவலைகள் மறையில் வாழ்வேன். நாதனை நாளெல்லாம் நினைக்கிறேன், நம்பிக்கை பிறந்தது மனதிலே. நான் பாடும் சங்கீதமே தேனிசை சென்றன எழுந்து வார். உம்மை வாழ்த்தி வணங்குவே எம்மை படைத்து காப்பவரே உம்மை போற்றி புகழ்ந்திடுவே என் உயிராயிருப்பவரே. அருள்மழை பொழிபவரே அன்பனே நண்பனே உயிராக உணவாக உள்ளத்தின் மகிழ்வாக என் ஆலயத்தில் எழுந்து வாருமே, எழுந்து வாருமே. ஒரு சிறிய நன்றி அறிவிப்பு. இத்திரியாத்த திருப்பலி நிறைவேற்ற பாசமுடன் அழைத்த நம் பனிமை எண்ணெய பேராலய பங்கு தந்தீர்களுக்கு கால்வல் காலனி பங்கு மக்கள் சார்பாக நிறைவான நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். சகோதர அன்புடன் என்னுடன் பலி நிறைவேற்றிய அருள் தந்தையர்களுக்கு இதய நிறைந்த நன்றி. அருமையான சிறிய அருளுரை ஆற்றிய நமது மறைமாவட்ட பொதுநிலை மையத்தினுடைய இயக்குனர் தந்தை அருள்பழனி கனிஷ்டன் அடிகளாருக்கு சிறப்பான நன்றி. திரளாக வந்து பலியில் பங்கேற்ற எங்கள் கால்வல் காலனி அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தின் பங்கு மக்கள், இன்ற வழிபாட்டில் தங்கள் இசையினால் சிறப்பித்த நமது பாடகர் குழுவினர், பீட சிறுவர், எம் பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள்
அனைவருக்கும் சிறப்பான நன்றியும் பாராட்டுக்களும். மேலும் நாங்கள் இங்கு வந்து சேர்வதற்கு வாகன வசதிக்காக உதவிய குடும்பத்தினருக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அனைவரும் இறுதி மன்றாட்டிற்கு நன்றியோடு நிற்போம், நம்பிக்கையுடன் வேண்டுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டமற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவின் அன்னையாகிய பனிமய தாய்க்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடி கொண்டிருக்கும் நாளிலே இந்த திருப்பயண திருப்பலில் பங்கேற்ற நாங்கள் அனைவரும் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திடவும் உமது அருள் ஆசிரியருக்கு தகுதியுடலாக மாறவும் அருள் கூர்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னை துணை கொண்டு நடந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு